வெற்றி வாகை சூட தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, பொதுவாக நிறைய ராசியில் பயன்படுத்துறதுல இந்த மீனராசி ஒன்று. இந்த சனி பயிற்சி வச்சு நிறைய முதல்ல உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரார். ஃபஸ்ட்டு இது வாழ்த்து சொல்லணும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரார், 12ஆம் அதிபதி வரார். முதல்ல உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரார். ஃபஸ்ட்டு இது வாழ்த்து சொல்லணும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரார், 12ஆம் அதிபதி வரார். உங்கள் ஜாதகத்துக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன, அதுக்குண்டான பரிகாரம் கொடுத்தா தான் கரெக்டாகும். அப்போ சனி பார்வையில் இருக்கிறதுனால பரிகாரம் பலிக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். ரைட். இப்போ முக்கியமாக பார்க்க போகிறதுனா வெற்றி வாகை சூட தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, பொதுவாக நிறைய ராசியில் பயன்படுத்துறதுல இந்த மீனராசி ஒன்று. இந்த சனி பயிற்சி வச்சு நிறைய பயன்படுத்திட்டாங்க. இதில் ஒரு ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. ஒரு சிலர் குழப்பிட்டாங்கன்னா, இந்த வருஷம் சனி பயிற்சியே இல்லை, வாக்கியப்படி திருக்கணிதப்படி. ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருக்கணிதம்ங்கிறது மனிதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் திருக்கணிதம். கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம் வாக்கியங்கள். இதை புரிஞ்சுக்கணும். இது இத்தனை நாளாக நடைமுறையில் சக்ஸஸாக இருக்குது. இப்போ கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது, கோயில் திருப்பணிகள், கோயில் பூஜைகள் அப்படின்னு வரும்போது அது வேறு. இறைவனுக்கும் நமக்கும் இந்த வித்தியாசம் உண்டு. இது பல நாளாக கேள்வி வந்துட்டு இருக்கும். திரித்து கணித முறையில் கால்குலேஷனை ரெக்டிஃபிகேஷன் பண்ணது தான் பார்த்திங்கன்னா இதை திருக்கணிதம்னா திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். ஏன் அப்படின்னா, இந்த நடக்கிற கோள்களோட சுழற்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். சைனாவில் டேம் கட்டினா 0.1 செகண்ட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. அந்த சுழற்சியோட கால்குலேஷனும் கொண்டு வந்து தான் ஆகணும். நம்ம அக்யூரேசி நோக்கி போகும்பொழுது இதெல்லாம் தேவைப்படும். பட் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க பார்க்குறாங்க. அந்த குழப்பத்தை விட்டுருங்க. ரைட். இப்போ சனி பயிற்சி நடக்க போகிற என்னென்ன பலன்கள், இதில் என்னென்ன கவனமாக இருக்கணும், எதை வேகமாக செஞ்சாகணும் அப்படிங்கிற பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எளிமையான பரிகாரங்கள் உங்கள் வீட்டிலே செய்கிற மாதிரி பரிகாரம் நான் கொடுக்க போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரார். ஃபஸ்ட்டு இது வாழ்த்து சொல்லணும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரார், 12ஆம் அதிபதி வரார். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாப நோக்கமான சிந்தனை வரும், சம்பாதிக்கிற எண்ணம் வரும், சம்பாதிச்சதை இன்வெஸ்ட் பண்ண தோணும். அது 12ஆம் இடம். அப்போ லாபங்கள் உண்டு. மூத்த சகோதரர் ஆதாயம், சித்தப்பா என்ற உறவு, அந்த நண்பர்கள் வகையில் புது புது ஐடியாஸ் கொடுப்பாங்க. வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. தொலைதூர பயணங்கள் ஆதாயம். இப்படி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. இதை விட்டு ஜென்மசனி வந்துருச்சு. ஜென்மசனி வரும்போது கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு நம்ம தான் பரிகாரம் கொடுக்க போகிறோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சாலே போதும், ஜெயிச்சிடலாம். ஸோ ஒன்று திருமணம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ங்க. உங்களுக்கு பொருளாதார தன தானிய விருத்தி உண்டு. செல்வ செழிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டி வரும். உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். உங்களை பார்த்திங்கன்னா 10 to 6 அப்படி சொல்ல முடியாது. ஒரு 7, 8 வரைக்கும் போகலாம் டைமிங். ஆல்ரெடி டைமிங் நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா ராகுவாக இருந்த வரைக்கும். அப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாறும். அப்போ ஃபேமிலி உங்கள் மூலம் குழந்தைகள் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு தேவை. நீங்களே முதலாளி, நீங்களே வேலைக்காரன், அப்படி இருக்கிற அம்சம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ குடும்பம் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பண அம்சங்கள் நல்லாயிருக்கு. புது முயற்சிகள் எடுக்கும்போது மட்டும் ஜோதிடம் ஆலோசனை கேட்டுக்கங்க. பொதுவாக இப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. வெளிநாடு லாபங்கள் உண்டு. லாபத்துக்கு எந்த குறையும் இல்லை. இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம். திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பார்வை செஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்ம சனியில் திருமணம் நடக்கும்னு நிச்சயம் நடக்குங்க. ஏன்னா ராகு பகவான் விலகிறார், கேது விலகிடுச்சு. குறிப்பாக இந்த 2025 வருஷத்துலேயே அக்டோபருக்கு மேலே கடகத்துக்கு குரு வந்து உச்சம் பெற்று உச்ச குரு பார்வை வரும்போது அப்போயே திருமணம் நடக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கும்போது குரு கடகத்துக்கு வந்து உச்ச நிலையில் இருக்கும்போது திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் தடை இல்லை. இந்த சனி இதில் திருமணம் எப்படி வரும்னா, சனி பகவான் ஒரு இடத்துல பார்த்து திருமணத்தை நடத்தினா கர்ம வினைப்படி அவர் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ சரியாக கொடுத்து விடுவார். அப்போ திருமணம் நிச்சயம். நிறைய பேருக்கு 7 சனி இருந்தால் திருமணம் நடக்குன்னு சொல்லுவேன்.
இறைவன் பார்த்து கொடுத்தே அவங்க 7 சனி நடக்காதும்பாங்க. நான் என் ப்ரெடிக்ஷனில் 7ஆம் வீட்டுக்கு சனி தொடர்பா, அப்போ நிச்சயம் திருமணம் உண்டு. தாமதமாகலாம், ஆனால் வருகின்ற வரன் லைஃப்பில் டைவர்ஸ் ஆகாத ஜாதகத்தில் என்னோடய இதில் 7 சனி சம்மந்தமாக டைவர்ஸ் ஆகாதுன்னு எழுதி கொடுத்துருக்கேன். அது எப்படிங்க? சனி கர்மக்காரங்கன்னு அவன் பார்த்து நடத்தி வச்சது எப்படிங்க மைனஸாக இருக்கும்? அப்போ மற்ற கிரகம் தான் டைவர்ஸை கொடுக்கும், சனி பகவான் டிலே தான் கொடுக்கும். அப்போ திருமணம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் கொடுக்க வாய்ப்புண்டு. திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்ன ரீதியாக, சந்திரன் ரீதியாக அதை பார்க்க விட தசாபுத்தி பாருங்கள். செவ்வாய் தோஷம் இருந்தால் பரிகாரம் பண்ணுங்கள். கோயில்லையா வீட்டிலையா கல்யாணமா, ஏன் தாமதமாகுது? நிறைய பேர் தாமதமானாங்க, கரெக்டான பரிகாரம் பண்ணிங்களான்னு பாருங்கள். சும்மா காளகஸ்தி திருநாகேஸ்வரம்ங்கிறது பொது பரிகாரம். உங்கள் ஜாதகத்துக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன, அதுக்குண்டான பரிகாரம் கொடுத்தா தான் கரெக்டாகும். அப்போ சனி பார்வையில் இருக்கிறதுனால பரிகாரம் பழிக்கும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். ரைட். இப்போ முக்கியமாக பார்க்க போகிறதுனா குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு உங்கள் ராசி அதிபதி 4ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட நல்லா டெவலப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் டெவலப் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை உண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட நீங்களே முதலாளி நீங்களே இருக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் அடங்கிய ட்ராவல் இருக்கும். அடிக்கடி புது புது மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். புது புது ஐடியாஸ் டிஸ்கஷன் இருக்கும். உங்கள் நண்பர்களோட டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஆக மொத்தம் தொழிலை சூப்பராக டெவலப் பண்ணிடலாம். இந்த வருஷம் நீங்கள் கோல்டன் டைம் தொழிலை சூப்பராக விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. என்ன தூங்குறதுக்கு நேரம் கம்மியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட டூர் போக முடியல, வெளியே போக முடியலன்னு வரும். இந்த காலம் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது நிறையா படிக்கிறதுக்கு, தொழில் கற்றுக்கிறதுக்கு, அனுபவம் கிடைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், 45 வயசு 50 வயசு இருக்கும், புக் எடுத்து படிச்சுட்ருப்பார். இன்னும் ஜோதிடமாக படிப்பார், இல்லை கோர்ஸாக போய் படிப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவிங் போகிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஒரு 60 வயசு ஒருத்தர் இப்போ படிக்க போகிறீங்கன்னா மியூசிக் கிளாஸ் ஏறாராமா. அவர் 60 வயசு அவருக்கு மியூசிக் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் கிளாஸ் போகிறார். அப்போ பாருங்களேன், இப்போ ஏதோ ஒன்று படிக்க வச்சிடும், கற்றுக்க அனுபவம் கொடுத்துரும். ரைட். இப்போ மாணவர்களை பேசிவிட்டு நான் தொழில் வேலைக்கு போகிறேன். மாணவர்களுக்கு கோல்டன் டைம். மாணவர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனியான அம்சம் பயப்பட தேவையில்லை. என்னென்னு நடந்துக்கிட்டே படிக்கிறது, எழுதி படிக்கணும். சனி வந்தாலும் எழுதி ஃபிசிக்கல் ஒர்க் தேவை. எழுதி படிக்கிறது, போர்டில் எழுதி பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டா சூப்பராக இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ சனி பகவான் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க ரெடியாக இருக்கார். வேலை எடுத்துக்கன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். தொலைதூரம் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போ ஹாஸ்டல் தங்கி படி, வெளியூர் போ, வெளி மாவட்டம் போ, ஆண் பெண் இருவருக்கும் இது கரெக்டாக சொல்கிறார். அப்போ வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு புது புது மொழிகள் கற்றுக்க அம்சம் உண்டு. இப்போ தான் IELTS TOEFL இந்த மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதினா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு ப்ராப்பராக பண்ணுங்கள். சரி. இப்போ இந்த மீனராசிக்காரங்க குழந்தைகள் நல்லபடியாக டெவலப் ஆகிறத பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க. இப்போ குழந்தைகள் மூலம் ஆதாயம் உண்டு. குலதெய்வம் அருள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 3, 10 தொடர்புனா வேலையை ஒரு பக்கம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ தான் பெயிண்ட் அடிக்கிறது, கடையை மாற்றுறது, பக்கத்தை மாற்றுறது அப்படின்னு வர வாய்ப்பு உண்டு. அதை பாருங்கள். இப்போ வேலைக்கு போகிறவங்க, பொதுவாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல கேது பகவான் வரனால வேலையில் மாறுதல் உண்டு. வேலை ஒரு பக்கம் மாறதாக இருக்கலாம். புது புது ஐடியாஸ் மாற்றுறது, ஒரே ஆஃபீஸில் இருந்தால் ப்ராஜெக்ட் மாறிடும், இல்லை ஒரு அதே ஊரில் வேறு பக்கம் இடம் மாறிடும், இல்லை எனக்கு இப்போ ஆன்சைட் அனுப்புகிறாங்க, அப்போ ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வெளியே போகிறது ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்போ என்னென்னா ஒர்க்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் என்ன சொல்லலை, வேலையை கற்றுக்க கொடுக்குறார். உங்களுக்கு 2 பாஸாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, மேலதிகாரி 2 பேர்த்துக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நிற்கும். அதை பார்த்து கிளவராக டீல் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ ஹெல்த் விஷயம் முக்கியமான விஷயம். ஹெல்த் எப்போனா 12ஆம் இடத்துல ராகு, 6இல் கேது. ராகு கேது இருக்கும்போது டைஜஷன் லெவல், இந்த 6ஆம் இடம் சம்மந்த உடல் உபாதைகள் கவனிக்கணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஒத்த தலைவலி, லைட்டாக தலை சுற்றுறது இது வரும். போன் டென்சிட்டி, பெண்கள் ஆண்கள் இப்போ தான் போன் டென்சிட்டி, கண் சம்மந்தப்பட்டது. ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதற்கு பரிகாரம் உண்டு, அதையும் சொல்கிறேன். இப்போ வாழ்வியல் பரிகாரமாக ஒரு சில செஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தலே சிறந்த பரிகாரங்க. சந்திரன் மேலே வரும்போது தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ரொம்ப மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. இதில் சனிக்கிழமை எக்காரணம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. 6ஆம் இடம் சூரியன். அப்போ சனி வேறு வருது, நான்வெஜ் சனிக்கிழமையும் சாப்பிடுவது தவிர்க்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் மைண்டே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உணவு அளவு குறைத்து எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். சிறுதானியங்கள் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். சிறுதானியங்கள் சாப்பிடும்போது சனியோட காரகத்துவம் சிறுதானியத்துக்கு நல்லா இருக்குங்க. அப்போ சிறுதானியம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இதை பார்த்துக்கங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வயதானவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக பாதை எரிச்சல்கள், நரம்பு சம்மந்தப்பட்டது, ஒரு சிலர்லாம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் கிட்னி ஸ்டோனில் கஷ்டப்பட்ட கதைகள் பலதுக்குன்னு இருக்காங்க.
ஆக மருத்துவத்தை பார்த்துக்கங்க. ரைட். இப்போ முக்கியமான இப்போ இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை வரும். பொதுவாக கடன் அடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு வருது, பணம் பொருளாதாரம் அதிகரித்து, ஃபஸ்ட்டு கடன் அடைங்க. வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். தொழிலுக்காக வண்டி வாகனம்லாம் ஓகே, ஆடம்பரத்துக்காகவோ மற்றவங்களுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளில் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, தொழிலுக்கு ஓகே, செலவு கையில் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கவனமாக இருங்க. அது கடன் அடைத்து வெளியே வந்துருங்க. ஒரு சில ராசி எண்கள் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 3, 2, 2ஆம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3, 2, 9 இந்த எண்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதை பயன்படுத்திட்டு வாழ்வில் வெளிச்சம், வெற்றி பெறுங்கள். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் அப்பாயின்மெண்ட் பார்க்கணுன்னா நான் எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.